ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜ் மீன் குழம்பு தான் நான் எப்படி பண்ணேன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு தட்டில் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு எடுத்து வாழைக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணி எதுவும் ஊற்றாமல் அந்த ஈரப்பதத்திலே நல்லா பெனஞ்சு வச்சுட்டேன். பெனஞ்சு வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அந்த பெரட்டி வச்சுருக்கோம் இல்லையா வாழைக்காய், அதை போட்டு நல்லா பொரிச்சாச்சு. ரொம்ப முருகலாக பொரிக்க வேண்டாம், பாதி வெந்தால் போதும். ஏன்னா நம்ம குழம்புக்குள்ளே போடுறோம்னால அதில் பாதி வெந்துக்கிறோம். அந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வச்சுட்டு அதே சட்டியிலேயே வந்து கடுகு சேர்த்துக்கிட்டேன். கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை தான் சேர்த்துக்கிட்டேன். அது கூடயே பார்த்திங்கன்னா 10 வெந்தயமும் சேர்த்துக்கிட்டேன். அது வீடியோவில் கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் தான் நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருந்தேன். என்கிட்ட அதுதான் இருந்துச்சு. சின்ன வெங்காயம் தான் நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கி வெங்காயம் கலர் மாறினதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க புளியை வந்து சேர்த்துக்கோங்க. அது கூடயே பார்த்திங்கன்னா மசாலா வந்து மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், அது கூடயே பார்த்திங்கன்னா வீட்டு மசாலா தான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டாச்சு. அது கொதிச்சிட்ருக்க டைம்லேயே ஒரு 2 தேங்காய், அது கூடயே வந்து ஒரு பழுத்த தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து அதை நல்லா வலுவலுன்னு அரைச்சி அந்த குழம்போட சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டாச்சு. அந்த நல்லா குழம்பு கொதி வந்ததுக்கப்புறம் அந்த வறுத்து வச்சுருக்க வாழைக்காய் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா சூடான சாப்பாடை போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து நிறைய பேர் மீன் குழம்பு சாப்பிட முடியாது. அவங்களுக்குலாம் இந்த மாதிரி வச்சு கொடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.